இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்திரனை இரண்டாக பிளக்கச் செய்த சம்பவத்தை இந்தியாவிலிருந்து நேரடியாக பார்த்து ஆச்சரியமடைந்த அரசர் யார்? இவர்? என்ன நடந்தது? இதை பற்றித்தான் இந்த பதிவிலே தெளிவாக பார்க்க இருக்கிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே இருக்கும் பொழுது நபி பட்டம் கிடைத்ததற்கு பிறகு அல்லாஹ்வை பற்றி மக்களிடத்திலே சொல்ல ஆரம்பிக்கிறார்கள். இதன் காரணமாக பலவிதமான இன்னல்களை, துன்பங்களை சகிக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது. ஒரு நாள் அல்லாஹ்வை பற்றி மக்களிடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மக்கா காஃபிர்கள், குறைஷி காஃபிர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து ஒரு விடயத்தை முன்வைத்தார்கள். நீங்கள் இதை செய்து காட்டினால் உங்களை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், உங்கள் மீது நாங்கள் விசுவாசம் கொள்கிறோம் என்று சொல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன விடயம் என்று கேட்க அவர்கள் சொன்னார்கள், இதோ தெரிகிறதே இந்த சந்திரன், இந்த நிலாவை நீங்கள் இரண்டாக பிளந்து காட்ட வேண்டும் என்று கூறினார்கள். இந்த சம்பவம் சஹீஹுல் புகாரி, சஹீஹ் முஸ்லிம் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில் பதியப்பட்டிருக்கிறது. ஹாஃபில் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த சம்பவம் 100% உண்மை என்பதாக தங்களுடைய தஃப்சீர் இப்னு கஸீரிலே இதை பற்றி தெளிவாக கூறுகிறார்கள். இந்த சம்பவத்தை பற்றி தெளிவாக இமாம் அபு நுஐம் தலாயிலுன் நுபுவா என்ற கிதாபிலே கொண்டு வருகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்காவுடைய நிராகரிப்பாளர்களுக்கு மத்தியிலே அல்லாஹ்வை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், இன்குந்த சாதிகன் முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்கள் உண்மையாளராக இருந்தால் ஃபஷுக்கலனல் கமர நிஸ்ஃபைன், இதோ தெரிகிறதே இந்த சந்திரனை இரண்டாக நீங்கள் பிளந்து காட்ட வேண்டும். அதுவும் எப்படி இருக்க வேண்டும்? அது பிளந்து அதில் ஒரு பாதி நிஸ்ஃபான் அலா அபி குபைஸ், அபு குபைஸ் மலையில் போய் விழ வேண்டும். வ நிஸ்ஃபன் அலா அபி குஐக்கியான், அபு குஐக்கியான் என்ற மலையில் அடுத்த பாதி விழ வேண்டும் என்று ஒரு நிபந்தனையை வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்டுவிட்டு தங்களுடைய வலது கையால் அந்த நிலவை அப்படியே சைக்கினை செய்கிறார்கள், இஷாரா செய்கிறார்கள். என்ன ஆச்சரியம் கண்ணியமானவர்களே! அன்றைய இரவு பூரண பௌர்ணமியாக இருந்தது. நபி அவர்கள் சைகை செய்கிறார்கள், நபி அவர்கள் ஆள்காட்டி விரலால் அந்த நிலவின் பக்கம் நீட்டுகிறார்கள். அப்படியே சந்திரன் இரண்டாக பிளந்து விடுகிறது. ஒரு பகுதி அபு குபைஸ் மலையில் போய் விழுந்தது, மற்ற பகுதி அபு குஐக்கியான் என்ற மலை பக்கமாக போய் விழுந்தது. இதை பார்த்த அந்த காஃபிர்கள் ஆச்சரியப்பட்டார்கள், ஆனால் விசுவாசம் கொள்ளவில்லை. கண்ணியமானவர்களே, அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கண்கூடாக இந்த அற்புதத்தை பார்த்தார்கள், ஆனால் அந்த காஃபிர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அல்லாஹ் இதைத்தான் குர்ஆனிலே கூறுகிறான், யக்தரபத்திஸ் ஸாஅத்து வன்ஷக்கல் கமர், மறுமை நாளும் நெருங்கிவிட்டது, சந்திரனும் பிளந்து விட்டது என்று அல்லாஹ் இந்த சம்பவத்தை தான் குர்ஆனிலே தெளிவாக கூறுகிறான். ஆக கண்ணியமானவர்களே, இந்த சந்திரனை நபியவர்கள் இரண்டாக பிளக்கச் செய்த சம்பவத்தை அன்று மக்காவில் இருந்தவர்கள் கண்கூடாக பார்த்தார்கள். அதே போலத்தான் கண்ணியமானவர்களே, அந்த மக்காவில் இருந்து பல்லாயிரம் கணக்கான கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு அரசரும் இதை கண்கூடாக பார்த்ததாக வரலாறுகள் கூறுகின்றன. யார் அந்த அரசர், எப்பொழுது இதை பார்த்தார் என்பதைத்தான் தெளிவாக இந்த பதிவிலே பார்க்க இருக்கிறோம். அல்லாமா தகி உஸ்மானி ஹஃபிதஹுல்லாஹ், பாகிஸ்தானுடைய மிக முக்கியமான முஃப்தி, இவர்கள் சஹீஹ் முஸ்லிமுக்கு ஒரு விளக்க உரை எழுதியிருக்கிறார்கள், விரிவுரை எழுதியிருக்கிறார்கள். அதுதான் தக்மிலா ஃபத்ஹில் முல்ஹிம் என்ற கிதாப். இந்த கிதாபிலே இந்தியாவை சேர்ந்த சேரமான் பெருமாள் என்ற அரசர், மலேபார் என்று சொன்னால் கேரளாவை குறிப்பிடப்படும், கேரளா நாட்டை ஆட்சி செய்த சேர
சேரமான் பெருமாள் என்ற அரசர் நபி அவர்கள் இந்த சந்திரனை இரண்டாக பிளக்கச் செய்ததை நேரில் கண்டதாக கிதாபிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த கேரளாவுடைய வரலாற்று குறிப்புகளை பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது என்றால், கிறிஸ்துக்கு பின் 6வது நூற்றாண்டில் சேர நாட்டை சேரமான் பெருமாள் பாஸ்கர ரவிவர்மா என்ற அரசர் ஆண்டு வந்தார். இவர் ஒரு நாள் தன்னுடைய அரண்மனை மாடத்திலே இருந்து சந்திரனை பார்த்து கொண்டிருக்கும் பொழுது திடீரென்று அந்த சந்திரன் இரண்டாக பிளந்து மீண்டும் ஒன்று சேர்வதை இவர் கண்ணால் பார்த்தால், இதை பார்த்தவுடன் இவருக்கு ஆச்சரியம் மேலிட்டது. இது எப்படி சாத்தியம், இது எவ்வாறு நடந்தது என்று அறிய துடித்தார், தேடினார். இதற்குரிய பதில் அவருக்கு கிடைக்கவில்லை. சில காலத்திற்கு பிறகு, சில தினங்களுக்கு பிறகு அரேபிய ஒரு வியாபார கோஷ்டி கேரளாவை வந்தடைந்தார்கள். கேரளாவை வந்தடைந்து இந்த பாஸ்கர ரவிவர்மா என்ற சேர மன்னரை சந்தித்து கலந்துரையாடினார்கள். பிறகு இஸ்லாத்தை பற்றி அவர்கள் கூற, இந்த சந்திரன் பிளந்த சம்பவத்தை அவர்கள் பாஸ்கர ரவிவர்மா என்ற இந்த சேர நாட்டு மன்னனிடத்திலே சொன்ன பொழுது இவர் சொன்னார், அந்த விடயத்தை நான் கண்ணால் கண்டேனே, சந்திரன் இரண்டாக பிளந்து ஒன்று சேர்வதை நான் என் கண்ணால் பார்த்தேனே என்று அந்த வியாபார கூட்டத்திடம் தெரிவிக்க அவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். பிறகு நடந்த விடயத்தை எல்லாம் இந்த அரசரிடத்திலே சொன்ன பொழுது இவருக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காண ஆசை ஏற்பட்டது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு உள்ளம் துடித்தது. பிறகு என்ன நடக்குது, இந்த சேரமான் பெருமாள் அந்த வியாபார கூட்டத்துடன் மக்காவை சென்றடைந்தார் என்பதாக கேரளாவுடைய வரலாற்று குறிப்புகள் தெளிவுபடுத்துகிறது. இதே போல மார்க்க அறிஞர், அரேபிய அறிஞர் அஸ்ஸாம் அப்துல் லத்தீப் அல் ஃபலீஜ் என்று சொல்லக்கூடியவர் தன்னுடைய கிதாபிலே இந்த நிகழ்வை தெளிவாக விவரிக்கிறார். பிறகு சேரமான் பெருமாள் என்ன செய்கிறார், இந்த அரேபிய கோஷ்டியுடன் கூட்டத்துடன் மக்காவுக்கு கடல் மார்க்கமாக சென்றடைந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்து ஃபஅஸ்லம ஃபீ யதின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வபத்தல இஸ்மஹு பி அபீ பக்ர் தாஜிதீன். நபி அவர்களை சந்தித்து நபி அவர்களுடைய கரத்தால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பெயரை அபூபக்கர் தாஜிதீன் என்று மாற்றம் செய்ததாக அஸ்ஸாம் அப்துல் லத்தீப் அல் ஃபலீஜ் தன்னுடைய கிதாபிலே தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். கண்ணியமானவர்களே, இந்த சேரமான் பெருமாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேரடியாக சந்தித்தார் என்பதற்கு முஸ்தத்ரக் ஹாக்கிமில் வரக்கூடிய ஹதீஸ் மிகப்பெரிய ஆதாரமாக சான்றாக இருக்கிறது. இமாம் ஹாக்கிம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸை கொண்டு வருகிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ரிவாயத். இவர்கள் சொல்றாங்க, அஹ்தா மலிக்குல் ஹிந்த் இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜர்ரதன் ஃபீஹா ஜன்ஜபீல். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு என்னத்தை சொல்றாங்கண்டா, இந்தியாவுடைய ஒரு அரசர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு குடத்தை அன்பளிப்பு செய்தார். அதிலே இஞ்சி துண்டுக்கள் இருந்ததாக அவர்கள் கூறுகிறார்கள். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இஞ்சி துண்டை சிறு சிறு துண்டுக்களாக உடைத்து தன்னுடைய தோழர்களுக்கு கொடுத்து எனக்கும் ஒரு துண்டை கொடுத்து சாப்பிட சொன்னார்கள் என்பதாக அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு தெளிவாக அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸை பார்க்கும் பொழுது சேரமான் பாஸ்கர ரவிவர்மா என்ற இந்த சேர நாட்டு மன்னன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மக்காவில் வைத்து சந்தித்தார். கண்ணியமானவர்களே, கிறிஸ்துக்கு பின் 6வது நூற்றாண்டில் நபி அவர்கள் மக்காவிலே இருந்தார்கள். இந்த 6வது நூற்றாண்டில் தான் இவர் சேர நாட்டு மன்னராக இருந்தார். இவைகளை பார்க்கும் பொழுது இந்த விடயம் ஒத்துப்போகிறது. கண்ணியமானவர்களே, பிறகு மக்காவிற்கு சென்று நபி அவர்களுடைய கரத்தால் இஸ்லாத்தை ஏற்று அவர் பேரை மாற்றம் செய்ததற்கு பிறகு தன்னுடைய சொந்த நாடான இந்தியாவுக்குள் இஸ்லாத்தை சொல்ல வேண்டும் என்று நபி அவர்களிடத்திலே அன்பாக கேட்டுக்கொண்டார். பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாலிக் பின் தீனார் என்பவருடைய தலைமையில் ஒரு அரேபிய குழுவை இந்தியாவுக்கு இந்த சேர நாட்டு மன்னருடன் அனுப்பி வைத்தார்கள். வரக்கூடிய வழியில் யமனில் இருக்கக்கூடிய ஒரு இடம்தான் போர்ட் ஆஃப் ஜாஃபர், ஜாஃபர் துறைமுகம் என்று இன்றும் அந்த இடத்திலே இது அமைந்திருக்கிறது. இந்த இடத்தில் வைத்து இந்த சேரமான் பெருமாள் மன்னருக்கு நோய் ஏற்பட்டு அதே இடத்தில் இவர் மரணிக்கிறார். இன்னா லில்லாஹி வ இன்னா
இன்னா இலைஹி ராஜிஊன். இந்த துறைமுகம் இருக்கக்கூடிய ஜாஃபர் என்ற இடத்திலே அவர் மரணிக்கிறார். மரணித்ததன் பிறகு அவருடைய உடலை அதே இடத்தில் மாலிக் பின் தீனார் என்ன செய்கிறார், அடக்கம் செய்துவிட்டு பிறகு அந்த கூட்டம் அவ்வாறே இந்தியாவை நோக்கி வருகிறது. அஸ்ஸாம் அப்துல் லத்தீப் அல் ஃபலீஜ் குறிப்பிடுகிறார்கள், தற்பொழுதும் அந்த சேர நாட்டு மன்னரான பாஸ்கர ரவிவர்மா அபூபக்கர் தாஜிதீன் அவருடைய கபர் அந்த யமனுடைய ஜாஃபர் பகுதியிலே அமைந்திருக்கிறது. இவருடைய கபர் இருந்த இடத்திற்கு பக்கத்தில் ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டிருப்பதாக தன்னுடைய கிதாபிலே தெளிவாக குறிப்பிடுகிறார். பிறகு மாலிக் பின் தீனாருடைய குழு சேர நாட்டை வந்தடைந்து அந்த மன்னருடைய குடும்பத்தாரை சந்தித்து அரசர் கொடுக்க சொன்ன கடிதத்தை அவர்களிடத்திலே கொடுக்கிறார்கள். அந்த கடிதத்தை திறந்து பார்த்தால் மன்னர் ஒரு கடிதத்தை சில விடயங்கள் எழுதியிருக்கிறார். நான் இஸ்லாம் மார்க்கத்தை ஏற்றுவிட்டு மாலிக் பின் தீனார் இஸ்லாத்தை பரப்புவதற்காக இந்தியாவுக்கு வந்திருக்கிறார், அவருக்கு முழுமையாக உதவி செய்யுமாறும் பல மஸ்ஜிதுகளை கட்டுமாறும் இந்த சேரமான் பெருமாள் மன்னர் அந்த கடிதத்தில் எழுதியிருந்தார். இந்த கடிதத்திற்கு இணங்க அவருடைய குடும்பத்தினர் மாலிக் பின் தீனார் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களுக்கு முழுமையாக உதவ ஆரம்பித்தார்கள். பிறகு கிறிஸ்துக்கு பின் 612வது வருடம் இந்தியாவிலே எர்ணாகுளம் மாவட்டத்தில் கொடுங்கலூர் என்ற ஊரில் முதலாவது மஸ்ஜிதை மாலிக் பின் தீனார் கட்டுகிறார். இதுதான் அவ்வல் மஸ்ஜிதின் புனிய ஃபில் ஹிந்த். கிதாபில் எழுதுகிறார்கள், இந்தியாவிலே கட்டப்பட்ட முதலாவது இறை இல்லம் மஸ்ஜித் இது என்பதாக கிதாபிலே அஸ்ஸாம் அப்துல் லத்தீப் அல் ஃபலீஜ் தெளிவாக குறிப்பிடுகிறார். பிறகு கண்ணியமானவர்களே, அந்த மஸ்ஜித் இன்றும் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த மஸ்ஜிதுக்கு இந்த சேரமான் மன்னரை நினைவு கூறும் பொருட்டு ஷேர்மான் ஜும்மா மஸ்ஜித் என்பதாக பெயரிடப்பட்டுள்ளது. பிறகு அஸ்ஸாம் அப்துல் லத்தீப் அல் ஃபலீஜ் குறிப்பிடுகிறார், வஹாதல் மஸ்ஜிது புனிய ஃபி அஹ்தின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த ஷேர்மான் ஜும்மா மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜித் என்பதாக குறிப்பிடுகிறார். கண்ணியமானவர்களே, 1400 வருடங்களுக்கு முன்னால் கட்டப்பட்ட மஸ்ஜித் இன்றும் எர்ணாகுளம் மாவட்டம் கொடுங்கலூர் ஊரிலே கிராமத்திலே இன்று அழகிய முறையிலே காட்சியளிக்கிறது. இந்த மஸ்ஜித் பல தடவை புனல் நிர்மாணம் செய்யப்பட்டு புதுப்பிக்கப்பட்டிருந்தாலும் இந்த மஸ்ஜிதில் இருக்கக்கூடிய மிம்பர் மேடை, ஹுதுபா செய்யக்கூடிய அந்த பிரசங்க மேடையும் கருப்பு பளிங்கு கற்களும் பழைமை வாய்ந்தது. எந்த அளவுக்கு என்றால் இந்த கருப்பு பளிங்கு கற்கள் மக்காவில் இருந்து வரவழைத்து கட்டப்பட்டதாக அந்த கேரளாவுடைய வரலாற்று குறிப்புகளிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கண்ணியமானவர்களே, இன்றும் இந்த மஸ்ஜித் அந்த எர்ணாகுளம் மாவட்டம் கொடுங்கலூர் கிராமத்திலே இருக்கிறது. ஆனால் இன்று அனைத்து மதத்தினரும் வந்து போகக்கூடிய ஒரு இடமாக இந்த மஸ்ஜித் மாறிவிட்டது. எது எப்படி இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த நேரம் அந்த சந்திரனை இரண்டாக பிளக்கச் செய்த சம்பவத்தை இந்தியாவில் கேரளாவில் இருந்து கொண்டு பாஸ்கர ரவிவர்மா என்று சொல்லக்கூடிய இந்த சேரமான் பெருமாள் மன்னர் கண்டு கழித்தார் என்பது தான் 100% உண்மை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல அற்புதங்களை கொடுத்திருந்தான். அதில் ஒன்று தான் இந்த ஹாதிஸத்து இன்ஷிகாக்கில் கமர், சந்திரன் இரண்டாக பிளந்த சம்பவம். இதை பார்த்தும் மக்கா வாசிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எத்தனையோ கிலோமீட்டருக்கு அப்பால் இருந்த ஒரு அரசர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் என்பது தான் ஒரு மறக்க முடியாத உண்மை. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் நம்முடைய சந்ததியினரையும் இந்த புனிதமான மார்க்கத்திலே நிலைத்திருக்க வைப்பானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.